முத்து படையப்பாலெல்லாம் ஒரு பேட்டர்ன் ஒரு ரஜினி சார் இருப்பாங்கல்ல. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடித்த மெகா பிளாக் பஸ்டர் ஜெயிலர் திரைப்படம் உருவான கதை உங்கள் சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். இப்பொழுதே ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் நான் ஒன்னதான் நம்பியிருக்கேன். எனக்கு கைவிட்டுறாத. என் புருஷனை எப்படியாச்சும் என்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரு. பார்வதி, அத்தை, இந்த நேரத்துல பூஜை ரூம்ல என்னம்மா பண்ற? நீ தூங்கல? ஏமா ஒரு மாதிரியா இருக்க? என்னாச்சு? இல்ல, அவருக்கு ஏதோ தப்பா நடக்க போற மாதிரி கனவு கண்டேன். அதான் மனசு கேட்காம விலைக்கேத்தி அவருக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு சாமி கிட்ட வேண்டிக்க வந்தேன். இங்க பாரு பார்வதி, நீ எதுவும் கவலைப்படாத. நீ நினைக்கிற மாதிரிலாம் நம்ம சந்தோஷ்க்கு எதுவுமே ஆகாது. அந்த கடவுள் அவனை பாத்துக்குவாரு. இல்லத்த, மலரையும் அர்ஜுனையும் நினைச்சாதான் எனக்கு பயமா இருக்கு. கனவுல கூட என் புருஷனை பழி வாங்குற மாதிரியே எனக்கு தோணுது. உன் பயம் நியாயமானதாம்மா. ஏன்னா அவங்க என் பிள்ளைக்கு கொடுத்த கஷ்டம் கொஞ்சமா நஞ்சமா? இப்ப கூட என் பிள்ளைய அங்க ஜெயில என்ன கொடுமைப்படுத்துறாங்களோ தெரியல. அவன் எவ்வளவு கஷ்டப்படுறானோ. நானும் அதை நினைக்காத நாள் இல்லம்மா. அதே மாதிரிதான் உனக்கும் இருக்கும், எனக்கு புரியுது. இங்க பார், நீ நல்லபடியா மனசார சந்தோஷ வெளியில கொண்டு வரணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிட்டு போய் படுமா. சந்தோஷ்க்கு எதுவும் ஆகாது. சீக்கிரமே நம்ம அவனை வெளியில எடுத்துடலாம். அதான் அந்த பிரகாஷ் தம்பி அதுக்கான ஏற்பாடெல்லாம் பண்றேன்னு சொல்லிட்டு போயிருக்காருல்ல. கண்டிப்பா ஏதாவது பண்ணி வெளியில கொண்டு வந்துடலாமா. நீ போய் நிம்மதியா தூங்குமா, போ. என் புள்ள மட்டும் வெளியில வரட்டும்டி. அதுக்கப்புறம் உன்னை இந்த வீட்ல இருந்து வெளியில துரத்துறேன். உன்னை வச்சு உன் தங்கச்சிய காலி பண்ணிட்டு என் புள்ளைய வச்சு உன்னை காலி பண்றேன்டி. இரு. ஏப்பா சிவா, என் கூட கொஞ்சம் வாப்பா. எங்க? ஒண்ணும் இல்லப்பா, பூஜைக்கு தேவையான பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன். கார்ல தான் இருக்கு. என் கூட வந்தீங்கன்னா கொஞ்சம் உள்ள தூக்கிட்டு வந்து வச்சிடலாம். யோ போயா, வேற வேலை இல்ல? காலங்காத்தால அதை செய்ய எது செய்யு வெறுப்பேத்திட்டு இருக்க. வேற வேலை என்னப்பா இருக்கு உனக்கு? சும்மா தானே இருக்க? யோ, நான் சும்மா இருந்தா உனக்கு வேலை பார்க்கணுமா? சச்சா, எனக்கு வேலை பார்க்க சொல்லப்பா. வீட்டுல இருக்கிற வேலையை தான் பார்க்க சொன்னேன். மேடம் தான் சொன்னாங்க, நீ மட்டும் தனியா வேலை பார்க்க வேண்டாம், சிவா சும்மா தான் இருப்பான், அவனையும் வேணா கூட கூப்பிட்டுக்கோன்னு சொன்னாங்க. நீ வரியா இல்ல மேடம் சொன்னாதான் வருவியா? என்ன மிரட்டுறியா? அதெல்லாம் முடியாது, போயா. நல்லா தேடி கர்ப்பமா இருக்கேன்னு என்ன ஆட்டம் போடுற? இன்னைக்கு இருக்குடி உனக்கு. மலர், நீ என்ன வேலை பண்ணிட்டு இருக்க? இதெல்லாம் உன்னை யார் பண்ண சொன்னது? முதல்ல இதை என்கிட்ட கொடு. எத்தனை தடவை மலர் உன்கிட்ட சொல்றது இந்த மாதிரி வேலையெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு அம்மா சொல்லிருக்காங்களா இல்லையா? நீ பிரெக்னெண்டா இருக்கிறது உனக்கு கொஞ்சமாவது ஞாபகம் இருக்கா இல்லையா? நீயும் வயித்துல இருக்கிற குழந்தையும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக அம்மா பூஜைக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணிருக்காங்க. நீ என்னடானா கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லாம குழந்தை மேல அக்கறையும் இல்லாம குனிஞ்சு நிமிந்து மா போட்டு தொடச்சிட்டு இருக்க. நான் கேர்ஃபுல்லா தான் இருக்கேன். இந்த சின்ன வேலைய பண்றதுனால என்ன ஆயிட போகுது? மலர், வாங்கம்மா, இங்க பாருங்கம்மா. மலர் பண்ணிட்டு இருக்கிற வேலைய எவ்வளவு சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறா. நீங்களே சொல்லுங்கம்மா அவகிட்ட, இந்த மாதிரி நேரத்துல இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. மலர், நீ எதுக்காகமா இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க? சுமதி கிட்ட சொன்னா அவ பாத்துக்க போறா. இல்ல அத்தை, சுமதி வரத்துக்கு கொஞ்சம் லேட் ஆகும். ஏன், என்னாச்சு அவளுக்கு? இன்னைக்கு பூஜை இருக்கு, அதனால சீக்கிரம் வரணும்னு சொல்லி இருந்தனே. இல்ல அத்தை, அவ குழந்தைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்னு சொன்னா, அதான் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போய் என்ன ஏதுன்னு பார்க்க சொன்னேன். என்ன உனா குழந்தைக்கு உடம்பு சரியில்லை அது இதுன்னு ஏதாவது காரணம் சொல்லிட்டே இருக்கா?
அம்மா பேசாம நம்ம வேற ஆளை பாத்துக்கலாமா? அத்தை அதெல்லாம் வேண்டாம். அவங்க வரேன்னு தான் சொன்னாங்க. நான் தான் குழந்தையோட உடம்ப பார்த்துட்டு அப்புறமா வாங்கன்னு சொன்னேன். அப்படியா? சரி. இருந்தாலும் அதுக்காக நீ எதுக்கு இதையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? துர்கா கிட்ட சொன்னா அவ பண்ண போறா. இத பாருமா மலர், துர்கா சொன்ன மாதிரி நீ இப்படி எல்லாம் கேர்லெஸ்ஸா இருக்க கூடாது. உன் வயித்துல இருக்கிற குழந்தை தான் நமக்கு ரொம்ப முக்கியம். வேலைய துர்கா கிட்ட சொன்னா அவ பாத்துக்க போறா. அத்தை அது இல்ல மலர், நான் உன்கிட்ட எத்தனையோ தடவை சொல்லிட்டேன், குழந்தை விஷயத்துல நீ ரொம்ப கவனமா இருக்கணும்னு. இந்த குழந்தை நல்லபடியா பிறக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பூஜை எல்லாம். நீ இந்த மாதிரி கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தா எப்படிமா? துர்கா, நீ சொல்றதுதான் கரெக்ட். மலர நீ தான் கவனமா பாத்துக்கணும். நீ இந்த இடத்தையெல்லாம் நல்லா மாப் போட்டு தொடச்சிரு. சரிம்மா. பொங்கல் மேடம். ஏன் நீ மட்டும் இந்த வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்க? நான் தான் சிவாவை கூப்பிட்டுக்கன்னு சொன்னல. சிவா, சொல்லுங்கம்மா. இங்க வா. சொல்லுங்கம்மா. என்ன அங்க நின்னு போனை நோண்டிட்டு இருக்க? வீட்ல பூஜை இருக்குன்னு தெரியாதா உனக்கு? இந்த வேலையெல்லாம் யார் பாக்குறது? பொங்கல் கூட போய் எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்து வச்சு ரெடி பண்ண போ. என்ன பாக்குற? போ. சரிம்மா. வாப்பா. துர்கா, அம்மா டைம் ஆகுது. சீக்கிரமா எல்லா இடத்தையும் தொடச்சிரு. சரியா? சரிம்மா. மலர், அத்தை நீ வா. வா போலாம்.